Hello everyone, welcome to day 21 of 100 days Python code challenge. இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन சால்வ் பண்ண போறோம் அப்படினா find the power of a given number. அதாவது கொடுத்திருக்கிற நம்பர் உடைய பவர் வேல்யூ வந்து நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணனும். இந்த क्वेश्चंस வந்துட்டு எந்தெந்த கம்பெனில கேட்டிருக்காங்க அப்படினா Accenture அப்புறம் Amazon. So இந்த क्वेश्चन வந்துட்டு பேசிக்கா ஒரு நம்பரை வந்து நம்ம பவர் வேல்யூவை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்து மேக்ஸ்ல வந்து நம்ம சால்வ் பண்ணிருப்போம். அதை வந்து நம்ம கோட் லெவல்ல இப்ப சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சரி வாங்க நம்ம வந்துட்டு இப்ப கோடுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல இன்புட் சாம்பிள் இன்புட்டை பார்த்தானா ரெண்டு டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டு டெஸ்ட் கேஸுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா t equal to அப்படின்னு டெஸ்ட் கேஸ் வந்து முதல்ல யூசர் கிட்ட நீ இன்புட்டா வாங்கிடலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து 5 இருக்கு. 5 வந்துட்டு இது 5 வந்து நம்பர், 2ங்கிறது பவர். 5 வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம பவர் பண்ணோம் அப்படினா இதனுடைய வேல்யூ வந்து 25. ஓகேவா? அதே மாதிரி 9 அதனுடைய பவர் வேல்யூ 3. 9 வந்து 3 டைம்ஸ் பவர் பண்ணோம் அப்படினா 729. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா டெஸ்ட் கேसेस வாங்கிட்டோம். அந்த டெஸ்ட் கேसेस வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேसेसோ அத்தனை டைம்ஸ் வந்து அந்த லூப் ரன் ஆகிறதுக்காக நான் ஃபார் லூப்ல வந்துட்டு யூஸ் பண்றேன். ஃபார் I in t of அப்படினு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா நம்பரை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கிறோம் நம்ம. தென் வந்து பவரோட வேல்யூ வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மல்டிப்ளை is equal to 1. அதாவது மல் is equal to 1 னா நம்ம ப்ரீவியஸா ஃபர்ஸ்டே வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஏன் அப்படினா இப்போ வந்து அந்த கொடுத்திருக்கிற நம்பரை வந்து பவர் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்ட்டா? சோ இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணனும்னாலோ இல்ல ஆட் பண்ணனும்னாலோ நம்ம வந்து என்ன பண்ணனும் ப்ரீவியஸாவே வந்து அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிரோம். இப்போ சம் அப்படினா நம்ம 0 டிக்ளேர் பண்ணலாம். அதாவது சம் பண்ண போறோம் அப்படினா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண போறோம், டிவிஷன் பண்ண போறோம்னா அதுக்கு என்ன பண்ணனும் 1 அப்படினு டிக்ளேர் பண்ணி வச்சிரணும். கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா for I in range of பவர். ஏனா கொடுத்திருக்கிற நம்பரை வந்துட்டு அத்தனை டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணனும். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா மல் ஸ்டார் is equal to நம்பர் அப்படினு கொடுக்க போறேன். சாரி, இப்போ இதுல வந்துட்டு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். if பவர் கிரேட்டர் than 0வா இருந்தா மட்டும் தான் நான் வந்து மல் ஸ்டார் is equal to நம்பர்னு கொடுக்க போறேன். இல்ல else இல்லனா print of மல்லையே சும்மா வந்து பிரிண்ட் பண்ணிருங்க அப்படினு நான் கொடுக்க போறேன். இப்போ வந்து ஃபைனலா வந்து என்ன பண்ண போறோம் if கண்டிஷன்ல வந்துட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். இல்ல அப்படினா if கண்டிஷன் satisfy பண்ணானா elseல வந்துட்டு மல்டிப்ளை, அதாவது இந்த மல்லோட வேல்யூ 1 இருக்குல அதே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிர போறோம். இப்போ if கண்டிஷன் satisfy பண்ணிடுச்சுனா அந்த மல்டிப்ளை வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணனும்ல. சோ அத வந்து என்ன பண்ண போறோம்னா for loopக்கு வெளிய வந்துட்டு இந்த மல்டிபிள் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம இத வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஏன் வந்து இந்த if else கண்டிஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்றது வந்துட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் for loopல இருந்து ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ for loop வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து t, அதாவது இன்புட் வந்து இப்போ 2 அப்படினு நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குனோம்னா 2 டைம்ஸ் வந்து இந்த டெஸ்ட் கேसेस for loop ரன் ஆகும். அதுக்குள்ள வந்து நம்பர் பவர் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து மல்டிபிள் வேல்யூ இங்க 1ன்னு டிக்ளேர் பண்ணாதான் ப்ரீவியஸ் இங்க ஏற்கனவே வந்து இப்போ 5 ன் 2 நம்ம மல்டிப்ளை பண்ணா அது வந்து 25 இருக்கும். கரெக்ட்டா? சோ அதே வேல்யூவே மறுபடியும் ரிப்பீட் ஆக கூடாது. ஏனா நம்ம இங்க அசைன்மென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஏற்கனவே வந்து மல்டிப்ளைல ப்ரீவியஸ் வேல்யூ ஸ்டோர் ஆயிக்கும். சோ அதுக்காக தான் வந்து மல்டிபிள்ஸ் equal to 1 அப்படினு மல்ஸ் equal to 1ன்னு நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் கேसेस போகும்போது மல்டிபிள் வேல்யூ ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு 1ன்னு ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த அந்த டெஸ்ட் கேसेस for loop குள்ள வந்து நம்ம மல்டிபிள்ஸ் equal to 1ன்னு கொடுக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம 5ன்னு வாங்கிரோம். ஓகேவா? அடுத்து வந்து இங்க வந்துட்டு என்ன வாங்குவோம்? பவர் வந்து 2ன்னு வாங்குவோம். இப்போ மல்டிபிள் வேல்யூ 1. இப்போ என்ன ஆகும்? I யோட வேல்யூ வந்துட்டு இந்த இடத்துல 0ன்னு தான் டிக்ளேர் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து பவர் வந்துட்டு greater than 0. இப்போ வந்து 2 வந்து greater than 0வா? ஆமா, 2 greater than 0னா மல் ஸ்டார் is equal to நம்பர். அப்ப என்ன ஆகும்? மல்டிப்ளை is equal to மல்டிப்ளை ஸ்டார் நம்பர் அப்படினு வருமா? அப்ப அது என்ன ஆகும்? 1 ஸ்டார் 5ன்னு வரும். அப்ப 1 ஸ்டார் 5னா மல்லோட வேல்யூ வந்து 5ன்னு நமக்கு இங்க இதுவா இருக்கும். அடுத்து மறுபடியும் வந்துட்டு போகும். I யோட வேல்யூ வந்து இப்போ 1ன்னு மாறும். இப்போ வந்துட்டு 1 less than 2வா? ஆமா, கண்டிஷன் satisfy ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படினா ஏற்கனவே வந்து நமக்கு 5 இருக்கு. இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணுவோம்? 5 ஸ்டார், அதாவது மல் equal to மல் ஸ்டார் நம்பர் தானே. ஏற்கனவே வந்து மல்டிப்ளையோட வேல்யூ வந்து என்னது 5. சோ அப்ப என்ன ஆகும் அப்படினா மல்டிப்ளை equal to 5 ஸ்டார் 5. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்? 25 வந்துரும்.
ஸோ இங்கே நம்மளுக்கு மல்டிப்ளை ஆட வேல்யூ 25. இப்போ மறுபடியும் வந்துட்டு ஃபார் லூப்குள்ளே போகும்போது ஐயோட வேல்யூ வந்துட்டு என்னவா மாறிடும், ஐயோட வேல்யூ 2வா மாறிடும். 2 வந்துட்டு லெஸ் தென் 2வா கிடையாது. ஸோ வந்துட்டு இதோட வந்துட்டு ஃபார் லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். தென் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஐயோட வேல்யூ, அதாவது டெஸ்ட் கேசஸ், நெக்ஸ்ட் டெஸ்ட் கேசஸ் போகும். இப்போ வந்து நான் சொன்னேன்ல ஏன் வந்துட்டு இங்கே மல்ஸ் ஈக்குவல் டு 1 டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு, ஏன்னா இங்கே வந்துட்டு 25 இருக்கு. ஸோ இங்கே மல்டிப்ளைஸ் ஈக்குவல் டு 1 நம்ம டிக்ளேர் பண்ணாமல் வெளியே நம்ம மல்லிஸ் ஈக்குவல் டு 1 டிக்ளேர் பண்ணியிருந்தா இந்த ப்ரீவியஸ் வேல்யூ இருக்குல்ல அதுதான் வந்துட்டு அது மறுபடியும் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் டெஸ்ட் கேசஸ் ஃபார் லூப் ரன் ஆகும்போது இங்கே மல்டிப்ளைஸ் ஈக்குவல் டு 1னா மறுபடியும் இங்கே என்ன ஆகும், இந்த 25 இல்லாமல் இந்த 25 இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு மல்டிப்ளையோட வேல்யூ 1ன்னு டிக்ளேர் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ 9 அப்படின்னா இங்க வந்துட்டு 9 ஸ்டார் 1 9 ஸ்டார் 2 9 ஸ்டார் 3 அப்படின்ட்டு 9 3 டைம்ஸ் வந்துட்டு பவர் பண்ணிட்டு அதனுடைய அவுட்புட் 729 வந்துடும். இப்போ ஏன் வந்துட்டு இங்க பவர் இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பவரோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு இப்போ என்ன ஆகும், இப்போ நார்மலா வந்துட்டு நம்ம மல்டிபிள்ஸ் ஈக்குவல் டு நம்ம அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வெறும் மல்டிபிள் தான் ஆகும். இந்த பவரோட வேல்யூ 0வா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போ 5 வந்துட்டு 0வோட மல்டிபிள் பண்ணா அது 0 வரும். ஆனா 5 வந்துட்டு எனிதிங் பவர் 0 அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1 நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ 5 பவர் 0னா என்ன வரும், 1 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் இல்லாம நம்ம வெறும் மல்டிபிள்ஸ் ஈக்குவல் டு நம்ம நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா 5 ஸ்டார் 0 ஈக்குவல் டு 0ன்னு தான் வரும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போ பவரோட வேல்யூ கிரேட்டர் தன் 0வா இருந்தா எனக்கு வந்துட்டு மல்டிபிள் வந்துட்டு அத்தனை நம்பர் கூட வந்துட்டு அந்த ஃபார் லூப் வரைக்கும் அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா எனக்கு 1 வந்துட்டு பிரிண்ட் பண்ணிருங்க அப்படின்னு நான் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல வந்துட்டு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவேன். ஓகேவா, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணது. நம்ம வந்து இப்போ அவுட்புட்டை ரன் பண்ணி பார்த்துலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துருக்கிற இன்புட்டையும் நம்ம இது பண்ணி பார்ப்போம். 5ஐயும் 2ஐயும் இது பண்ணா 25 வந்துருச்சா, தென் 9ஐயும் 3ஐயும் கொடுத்தானா 729. இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். 2 கொடுத்துருக்கேன். இப்போ 2ஐயும் இது பண்ணா 4 வந்துடும். இப்போ 5ஐயும் 0ஐயும் கொடுத்தா 1 வந்துருச்சு. கரெக்டா, எனிதிங் பவர் 0 வந்துட்டு என்னது 1 பிரிண்ட் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின்ஸை வந்துட்டு பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பேசிக்காக வந்துட்டு ஒரு லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கோடை வந்துட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ரன் பண்ணோம்னா அவுட்புட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்துட்டு 10 லைன்ஸ்குள்ளேயே வந்துட்டு நம்ம இந்த கோடை வந்துட்டு சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த கோடு வந்துட்டு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இல்லை இதே மாதிரி வந்துட்டு வேற எதுவும் கோடு வந்துட்டு வேற எதுவும் இன்டர்வியூல வந்துட்டு நீங்க ஃபேஸ் பண்ண கோடிங் ரவுண்ட்ல நீங்க ஃபேஸ் பண்ண இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நம்ம சால்வ் பண்ணி வீடியோ போடலாம். ஓகேவா, தேங்க்யூ.